MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த மீனராசி பொண்ணுங்கள்லாம் செம்ம உஷாராக இருப்பாங்களாம். என்ன பண்ணுறாங்கன்னே வெளியே தெரியாதா, சாதுரியமாக இருப்பாங்களாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறாங்களா? பெரும்பாலும் எதிர்நீச்சல் போட்டு 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 ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மீனராசி லவ் பண்ணுமா? தாராளமாக லவ் பண்ணும். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா? லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிக்குமா? பொதுவாக வந்து பாருங்க, இந்த டியூவல் பர்சனாலிட்டி இருக்கிறதுக்கு லவ் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை, ஃபெயிலியர் நோக்கி போகுது. குட்டை 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 குனிஞ்சிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. ஒரு சில ராசிகள் இருக்கு, குட்டை குட்டை குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைஞ்சு போயிடும். மீனும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப அந்த புத்திசாலித்தனம், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு சில ராசியால் அது துலாமாலையும் சிம்மமாலையும் சுத்தமாக முடியாது. உங்க ஜென்யூனிட்டி அப்படின்றத எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கடைப்பிடிப்பாங்க. அது உறவு முறைகள்லையும் சரி, அதே மாதிரி தொழிலையும் சரி, அவங்களோட பேச்சில் எல்லாத்துலேயுமே ஜென்யூனிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மீன ராசி பெண்கள் உங்களோட ரொம்ப சுவாரஸ்யமான குணாதிசயங்கள் என்னென்ன, திருமணத்துக்கு பின்னாடி நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி மீண்டு வரணும், அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மீன ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சுய ஜாதகம் பார்க்க வரவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி வராங்க பார்த்தீங்களா, பொருத்தம் பார்க்க வராங்க பார்த்தீங்களா, பொருத்தம் பார்க்க வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜாதகத்தை கொண்டு வராங்க. அப்போ நம்மளுக்கு அந்த பையனுக்கு இந்த மீனராசி பொண்ணு அழகா பொருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீனராசி பொண்ணு வந்து நம்ம இந்த பொண்ணு நல்லா பொருந்ததுங்க, இந்த பொண்ணு அழகாவும் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி, அதுக்கும் மேல குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி மீனராசி, மோட்ச ராசி அப்படின்னு நிறைய நம்ம அதை பத்தி சொல்லலாம். அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அம்மாக்கள் சொல்றது, ஐயோ வேணாங்க மேடம், இந்த பொண்ணு மீனராசி. சரிம்மா, இதனால என்ன, ஏன் வேணான்றீங்க? இல்ல மேடம், இது எங்க புள்ள ₹1,00,000 சம்பாதிச்சாலும் ₹1,00,000 செலவு பண்ணிடும், 20,000 சம்பாதிச்சாலும் 20,000 செலவு பண்ணிடும். அதுக்கும் மேல இந்த மீனராசி பொண்ணுங்கள்லாம் செம்ம உஷாரா இருப்பாங்களாம். என்ன பண்றாங்கன்னே வெளியே தெரியாதா, சாதுரியமா இருப்பாங்களாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா, ஒரு விதத்துல உண்மை, ஒரு விதத்துல போய். எந்த விதத்துல உண்மை? மீனராசி பொண்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது நிறைய உண்டு, சாதுரியம் அப்படின்றது உண்டு, அதுல தப்பு இல்லை. ₹1,00,000 கொடுத்தா ₹1,00,000 செலவு பண்ணிடுவாங்களா? அது உண்மை இல்லை. பொதுவா இந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்க, கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நல்ல ஒரு பெரிய வீடு, நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, நீட்டா இருக்கணும், நல்ல சுகபோகங்களோட இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். அதுக்காக நீங்க சம்பாதிக்கிறது, என் புள்ள சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் செலவு பண்ணிடும் அப்படின்றது போய். அந்த சாதுரியமும் வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்குமே தவிர, அந்த சாதுரியம் கணவன் வீட்டை கெடுக்கிறதுக்காக, கணவனை கெடுக்கிறதுக்காக இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு யாரையும் கெடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த விதத்தில் ஒரு சின்ன விஷயத்த வேற மாதிரி வேற மாடுலேஷன்ல இவங்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இது சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு, இது உண்மை கிடையாது. ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் பட்டு மீனராசி பொண்ணா தாராளமாக கல்யாணம் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீனராசி ஒரு அதிர்ஷ்டமான ராசியா நாங்கள்லாம் கருதுவோம். ஓகேங்களா? இந்த மீனராசி காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம், அயன போஜன மோட்சவரயஸ்தானம். அதுக்கும் மேல அந்த மீனராசினோட சிம்பல் பாருங்க, 2 மீன்கள் இருக்கும். மீன் அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அப்படின்றது, ஒரு திருமகளின் அடையாளம், மகாலட்சுமியினோட ஸ்வரூபம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால தான் வாஸ்து மீன்லாம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் விற்கிது. ஆக இந்த மீன் அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளம். அது மட்டும் இல்லைங்க, கடல்லேருந்து வரக்கூடிய எல்லா விஷயமும் அதிர்ஷ்டமாக தானே, மகாலட்சுமி ஸ்வரூபமாக தானே பார்க்குறோம். ஆக மீன ராசியும் ஒரு அதிர்ஷ்டமான ராசியாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். அதுக்கும் மேலே இந்த மீன ராசியில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. லாட்ரி சீட்டு வாங்குறது, இந்த மாதிரி நகை வாங்குறது ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மீனராசி குழந்தை, மீனராசி பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை ஜனிச்சதுலேருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். தன் அம்மா விட சிறந்து வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வாழ்ந்ததை விட நல்ல சௌக்கியமாக வாழும் அப்படின்றது சொல்றது உண்டு. ஆக மீனராசியே ஒரு லக்கி ராசி. அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்றது என்டையர்லி ராங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க, மோட்ச ராசி, குருனோட ராசி, டியூயல் சிம்பிள், 2 மீன் இருக்கும்.
பொதுவாக மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறாங்களா? பெரும்பாலும் எதிர்நீச்சல் போட்டு 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 ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மீனராசி எங்கே இருந்தாலும் பொருள் சுரந்துட்டே இருக்கும். ப்ராஸ்பரிட்டி, அதாவது செல்வம், செழிமை. மீனராசி பொண்ணு திருமணம் பண்ணால் அப்புறம் உனக்கு என்னப்பா இருக்குது, நீ ராஜா தான் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். நீர் ராசி, உபகரணமான ராசி, பெண் ராசி, எப்படின்னு அந்த ராசியை பற்றி நம்ம நல்லது சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் என்டையர்லி ராங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பொதுவாக மீனராசி குடும்பத்தில் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மீனராசி லவ் பண்ணுமா? தாராளமாக லவ் பண்ணும். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா? லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிக்குமா? பொதுவாக வந்து பாருங்க, இந்த டியூவல் பர்சனாலிட்டி இருக்கிறதுக்கு லவ் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை, ஃபெயிலியர் நோக்கி போகுது. பியாண்ட் தட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனையோ மீனராசி நேயர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, லேடிஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மீனராசி லேடிஸ் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க? ரொம்ப நேர்த்தியாக வாழ்வாங்க. சின்சியராக, ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபா, மாமியாருக்கு நல்ல மருமகளா, நாத்தனாருக்கு மச்சினருக்கு நல்ல அண்ணியா, ஓரவத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைத்துனன் மனைவியா, இப்படி எல்லா உறவு முறைகளையும் ப்ராப்பராக கரெக்டாக வாழக்கூடிய பர்சனாலிட்டி யார் அப்படின்னா மீனம். ரீசன் என்ன? நான் முன்னமே சொன்ன மாதிரி குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. இவங்களுக்கு உறவுகள் எப்படி அமையும் அப்படின்னா, பெரும்பாலும் மீனம் வந்து பாருங்க, குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க கிட்ட துலாம் கிட்டேயோ சிம்மத்துக்கிட்டேயோ மாட்டிக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாமியார் சிம்மம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சே போச்சு. இவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. நாத்தனார் துலாம், இவங்க மேலே குறை சொல்லிகிட்டே இருப்பா. செய்யாத தப்பெல்லாம் இவங்க செஞ்சிட்ட மாதிரி அவள் கிரியேட் பண்ணுவாள். அதுக்காக துலாமும் சிம்மமும் கெட்ட ராசியா, மீனம் தான் ரொம்ப நல்ல ராசியா? நாட் லைக் தட். இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எலியும் பூனையும் மாதிரி சொல்லலாம். எலிக்கும் பூனைக்கும் ஒத்து வராது. அது வந்து இயற்கையாகவே அது டிசைனே அப்படி. இது அது அடிச்சு சாப்பிடும் தான். அது ரெண்டுத்துக்கும் எது நல்லது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எலியை நல்லதுன்னு சொல்லுவீங்களா, பூனையை நல்லது சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த கதையும் சொல்லலாம். அப்போ இந்த ராசிக்கும் இந்த ராசி அதிபனுக்கும், அந்த ராசிகளுக்கும் அந்த ராசி அதிபனுங்களுக்கும் ஒத்து வரதில்லை அப்படின்றது உண்மை. அப்போ குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தவங்க மாட்டுவாங்களா? சாலிடாக மாட்டிடுவாங்க. மீனத்துக்கு மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு இவங்க அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அனுபவிப்பாங்க. ஆனால் மீனம் குட்ட 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 குனிஞ்சிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. ஒரு சில ராசிகள் இருக்குது, குட்ட குட்ட குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைஞ்சு போயிடும். மீனம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, இப்போ உதாரணத்துக்கு ஹஸ்பண்டே வந்து துலாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. மாமியார் மாமனார் இந்த மாதிரி ராசிகளில் இருக்காங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ தனி கொடுத்து நான் வந்தால் அவங்க கூட வாழறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற முடிவை தீர்க்கமாக எடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. பொதுவாகவே மீனம்க்கு உழுந்தடிச்சிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட புத்திசாலித்தனம், திறமை, நீ கேட்குறியே, நான் உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன், நீ என்ன ஹெல்ப் கேட்குற நான் செய்கிறேன், ஆனால் என்னை ஏறி என் தலைமையில் உட்காந்துட்டு நீ கேட்கணும் அப்படின்றது நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்ன நீ வந்து மண்ணுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் அதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அக்ரவேட் ஆகிடுவாங்க, ரிவர்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து பாருங்கள், இவங்கள வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டுங்க. மீனத்தை நம்மளால் பெருசாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நிறைய புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும். ஸோ மீனம் வந்து ரொம்ப அந்த புத்திசாலித்தனம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு சில ராசியால். அது துலாமாலையும் சிம்மமாலையும் சுத்தமாக முடியாது. அப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க மீனம். இப்போ இவ சைலண்ட்டாக, அவங்க பையன் ஏதாவது வந்து சண்டை போடுறா, மாமியார் வந்து துலாம்னு வச்சுக்கோங்களேன், இவ சைலண்ட்டாக என் பையன் காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓதிட்டா, தலையணை மந்திரம் பண்ணிட்டா. எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மீனராசி லேடியினோட ஒரு நாத்தனார் வந்து சிம்மம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், இவ தான் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி சொல்லி சண்டை போட வச்சிட்டா. அவனோ தேவையில்லாத வேலை செய்வா, அவகிட்ட தேவையில்லாத சில ஹேபிட்ஸ் இருக்கும், அதனால் இவர் சண்டை போடுவார். ஆனால் அவன் என்ன நினச்சிப்பா, இவங்க சொல்லி தான் சண்டை போடுறான். இப்படி ஃபேமிலியில் வந்து பாருங்கள் ஒரு விதமான குளறுபடி, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. யாரையும் வந்து தலைமையில ஏறி மிதிக்க விட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க டாலரேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல பேச்சு திறமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. பயங்கரமாக பேசலை அப்படின்னாலும் தேவையான இடத்துல கரெக்டாக பேசுவாங்க. நீ தப்பு, நான் இதுதான் சொன்னேன், அதுக்கும் மேலே நீ என் மேலே பழி போடுறே போடு, அதனால் எனக்கு வந்து எந்த லாஸும் இல்லை. நீ யார் எனக்கு, நான் எதுக்கு உன்னை பற்றி கவலைப்படணும்? நீ என் கணவனுக்கு தங்கச்சியாக இருந்தால் என் கணவன் தான் உன்னை பற்றி கவலைப்படணும். நீ என் மேலே கோச்சிட்டு இருக்கியா, கோச்சிக்கோ. பேசாமல் இருக்கியா, பேசாமல் இரு. என் மேலே தேவையெல்லாம் பழி போட்டுட்ருக்கேன், நீ போடுற பழிக்கெல்லாம் நான் வந்து நியாயப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. நீ என் மேலே வந்து ஒரு கேரக்டர்லெஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறியா, நான் செய்யாத தப்புக்கு என் மேலே பழியெல்லாம் போடுறியா, உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. யாரு நீ, நான் எதுக்கு உன்னை பற்றி யோசிக்கணும், நான் உன்னை பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. உன்னை எதுக்கு நான் நியாயப்படுத்தணும், நான் செய்யலை, என் மனசுக்கு தெரியும். உனக்கு நான் நியாயப்படுத்தணும், உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை. கணவர் கேட்குறான்னு வச்சுக்கோ, நீ நம்பினா நம்பாட்டியும் தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிறியா, கேட்டுக்கோ. ப்ரூஃப் இருந்தால் காமி, ப்ரூஃப் இல்லையா அப்போ வாய முடின்னு கம்மினர் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக
எதுக்குமே பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் நான் ஏன் உனக்கு வந்து என்னை நிரூபிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க மேலே தப்பு இருக்காது. இவங்க ஜென்யூனிட்டி அப்படின்றத எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கடைப்பிடிப்பாங்க. அது உறவு முறைகள்லையும் சரி, அதே மாதிரி தொழிலையும் சரி, அவங்களோட பேச்சில் எல்லாத்துலேயுமே ஜென்யூனிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த மீனம் வந்து ஒரு கம்பெனிக்கு பாஸாக இருக்காங்க ஒரு லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொலீக்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாங்க. நான் தான் உனக்கு முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அட்டகாசம் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அம்மா இந்த வேலை செஞ்சிடுமா, இந்த வேலை இதுக்குள்ளே முடிச்சிடுமா, ரொம்ப ரொம்ப வந்து பொலைட்டாக, ரொம்ப டீசெண்டாக தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது மீனத்துக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களையும் அப்படி தான் வளர்ப்பாங்க. குழந்தைங்களையும் நல்ல குழந்தைகளை வளர்க்கணும். சமுதாயத்துக்கு நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தை இல்லைன்னா பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல பர்சனாலிட்டிஸ். ஏதாவது எப்பாடுபட்டாவது பிள்ளைங்களை திருத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டாக்டிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இவங்களுக்கு தெரியும். சரி, இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டயபெட்டிஸு, பிபி, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ஃபேவரபிளான திசை என்ன அப்படின்னா நார்த்து தான். இவங்க குடும்பத்தில் ரொம்ப எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க தான். குடும்பத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதிர்நீச்சல் போட முடியாது. எதிர்நீச்சல் போட்டு 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 மீன்கள் ஓய்ந்து விடும். அந்த ஓய்ந்து விடக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தனி கொடுத்தணும் அப்படின்றது வருவாங்க. கணவன்கிட்டே என்னால் எதிர்நீச்சல் போட முடியலையா, வேண்டாம் நீ எனக்கு அப்படின்றது ரொம்ப சாலிடாக டிவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த திருமணம்ன்றதை பண்ணிக்கிறாங்களா. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்தில் பட்ட பாடே போதும்ப்பா, வேண்டாம் நான் நிம்மதியாக இருக்கேன், என் குழந்தையோடு என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு திருப்திகரமான வாழ்க்கை, இறை வழிபாடோடு கூடிய ஒரு வாழ்க்கை. எனக்கு நினச்சதை நான் செய்யணும், யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, என்னை பற்றி தேவையில்லாமல் யாரும் ப்ளேம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஜென்யூனான வாழ்க்கை ஒரு சிங்கிள் மாத்திரா கூட இவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்படின்னா பிங்க்கு, ஒயிட், எல்லோ, டார்க் எல்லோ, கோல்டன் எல்லோ, மாம்பழ கலர், இப்படி எல்லா டைப் ஆஃப் எல்லோவும் இவங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இதனை இவங்களோட லக்கி கலர் அப்படின்னு சொல்லலாம். மீனத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, வாழ்ந்தா ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப வந்து பாருங்கள் சந்தோஷமாக, நேர்மையான விதத்தில் எல்லா உறவுகளோட வாழணும். ஒரு பொய்யான உறவுகளோட வாழணும் அப்படின்னா அந்த பொய்யான உறவுகளோடு கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்றது சாலிடாக முடிவெடுக்கக்கூடிய துணிச்சலான பெண்மணிகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கணவனால் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தால் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி குழந்தைகளால் பிரச்சனை இருக்குது, இதை நான் வந்து வெளியே வரணும், அந்த பிரச்சனைகள்லாம் நான் தீர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையாகவே சொல்லணும்னாங்க உங்கள் சுய ஜாதகம் தாங்க. கணவனால், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் பிரச்சனை அப்படின்னா 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அதே மாதிரி பாருங்கள், கணவருக்கு எப்போ பார் உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குது, என் கணவரோட நிம்மதியாக எனக்கு இருக்க முடியல, 8ஆம் பாவத்தை பார்க்கணும். குடும்பத்தில் எப்போ பார் பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்குது, 2ஆம் பாவத்தை பார்க்கணும். வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகம் அந்த பாவத்தில் அமர்ந்திருக்கவன சுபனா பாவனா, குருனோட பார்வை இருக்கா, நட்சத்திர சாரம் நல்ல சாரம் வாங்கியிருக்காங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. குழந்தைங்க அப்படின்னாலே 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் பார்க்கணும். பார்த்து தான் நமக்கான பரிகாரத்தை துல்லியமாக வந்து எடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லைங்க. நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த கடவுள் வழிபாடு எங்களுக்கு நிறைய நல்லது செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எந்த கடவுளுங்க நாங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம வியாழக்கிழமை தோறும் பண்ணலாம், இல்லை சோமவாரம் அன்னைக்கு பண்ணலாம், இல்லை நீங்கள் என்னைக்கு சிவன் கோயில் போகிறீங்களோ, கணக்கெல்லாம் இல்லைங்க, என்னைக்கு சிவன் கோயில் போகிறீங்களோ அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நன்மைகளை மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். மீனராசி லேடிஸ், உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஆளுமை இதெல்லாம் இயற்கையாகவே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், நம்ம ரொம்ப நொடிஞ்சு போயிடுவோம் பார்த்தீங்களா. அந்த நொடிஞ்சு போன காலகட்டத்திலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு உன்னதமான பரிகாரமாக இருக்கும். அதுக்கும் மேலே ரொம்ப ப்ராப்ளம் பெருசு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.